இது வந்து கலசத்தில் வச்சுருந்த அந்த தேங்காயும் கலசத்துக்கு உள்ளே போட்டிருந்த அந்த அரிசியும் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து சனிக்கிழமை கலசம் எல்லாமே பிரித்து எடுத்து வச்சுட்டேன். உடனே பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமையுமே விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்டே நைட்டு தான் வந்து வெண்பொங்கல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த தேங்காயை சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் பார்த்தேன். அந்த தேங்காய் உடைச்ச தண்ணி கூட வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது, யாரு கால்லையும் மிதிப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தனியாக எடுத்து வச்சு செடியில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கலசத்தில் அரிசி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம், பசங்களும் இருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அரிசி எல்லாமே அளந்து போட்டுட்டு கால்வாசி மட்டும் பாசி பருப்பு போட்டு நல்லா கழுவி அந்த தண்ணியுமே தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மாடுக்கு வந்து தண்ணி காமிக்கும்போது ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பொருளையுமே வேஸ்ட்டாக அங்கங்கே கீழே போடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பொருளுமே பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வழக்கம் போல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் மிளகு நார்மலாக சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. சைடில் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.